ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. இது என்னன்னா இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். சூப்பராகும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இது சிக்கன் 65 மசாலா போடுறேன். கோயம்புத்தூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ அதில் சூப்பராகும். அப்புறம் இதில் சில்லி பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட முட்டை இருந்தாலும் முட்டை போட்டுங்க. என்கிட்ட முட்டை இல்லை, முட்டை போட்டாலும் சூப்பராகும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3 கிராம் போட்டுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இதோட சேர்த்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிங்க. ஆயில் ஒரு 2 ml போதும், சும்மா லைட்டாக இந்த மசாலா பிடிக்கிறதுக்காக. உப்பு போடுங்க, தூள் உப்பு போட்டுங்க. இது தேவையான அளவு போட்டுங்க உப்பு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோன்னு தான் வெல் மிக்ஸ். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா மசாலா பிடிக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் 1/2 மணி நேரம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மசாலா போட்டோன்னு சூப்பராகிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் மாவு மசாலா பிடிக்கிற அளவுக்கு போட்டுங்க, நல்லாயிருக்கும். இந்த மசாலா கொஞ்சம் முடிக்கும். தண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்களா, இது கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிடிச்சிக்கும். இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. பாருங்கள், கரெக்டாக பதம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட திக்னஸ் சூப்பர் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்கானா மாவு போட்டோன்னா கொஞ்சம் மைதா மாவு போடுங்க, இல்லாட்டி கோதுமை மாவு. நான் மைதா போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். எப்படி தண்ணியாக இருந்தது, இப்போ லைட்டாக மாவு போட்டோன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் போட்டுங்க, கார்ன்ஃப்ளவர் சூப்பராக இருக்கும். ஸோ நான் மைதா மாவு போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணேன். அப்புறம் எண்ணெய் போட்டேன். நல்லா சூடாக தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா ஒரு மாதிரி பார்த்து போடுங்க, நல்லா தெரிக்கும். இந்த மாதிரி சமமாக அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி போட்டனால தெரிஞ்சுக்கி சமம் பண்ணி விட்டிங்கன்னா தோசை மாதிரி பண்ணி விட்டுருங்க. சூப்பராக அப்படியே பரட்டிடலாம். ஒன்றா போட ஒன்று கொட்டிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் அவ்வளோலாம் தேவையில்லை, சும்மா ஒரு 5 ml ஊற்றிக்கணும் போதும். அப்படியே ஃப்ரை ஆகிருந்து. பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து இந்த டேஸ்ட் சொல்கிறேன். போட்டேன் அப்படியே ஒன்றால் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இது திருப்பும் போது சூப்பராக இருக்கும். அப்படியே தோசை மாதிரி சாப்பிட்லாம். நம்ம இது அப்படியே திருப்பம் தான் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஆச்சுன்னா அப்படியே திருப்பிடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகுது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக அப்படியே திருப்பியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க. சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஸ்லிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள், செம்மையாகிடுச்சு. ஸோ பரட்டி கூட பார்க்கலாம் நீங்கள். பாருங்கள், ரொம்ப சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அத்தால உங்களுக்கே தெரியும். பாருங்கள், மசாலா இறங்கி செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.
கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. காரம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. இதேமாதிரி வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அது சூடாக சாப்பிட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. நம்ம அக்காவுக்கு இதேமாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்குல்லா பேர்.